ॐ आनन्दमयि चैतन्यमयि सत्यमयि परमे ॐ नमो भगवते श्री அரவிந்தாய. ஸோ ரங்கராஜன் சார் சொன்ன மாதிரி இந்த ப்ரேயர் அன்னை நவம்பர் 28, 1912 எழுதிய ப்ரேயர். அன்று அன்னை பாரிஸில் இருந்திருக்கிறார், பிரான்சில். அண்ட் இந்த ப்ரேயர் ஒரு விதத்துல நம்மளுடைய யோகத்துக்கான அரவிந்தரை காண்பதற்கு முன்னாலேயே அரவிந்தரின் பூர்ண யோகத்திற்கான ஒரு ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனாக திகழ்கிறது. ஏன்னா மற்ற யோகத்துல வாழ்க்கையை நாம யோகத்தின் வரையரம்புக்குள் முழுமையாக ஏற்றுக்கொள்வதில்லை. முக்தி யோகம், நிர்வாணம், அந்த மாதிரி ஒரு லட்சியம் இருக்கும் பொழுது முடிந்தவரை வாழ்க்கையை ஒதுக்கி விடுகிறோம். ஆனா நம்ம யோகத்துல என்ன இருக்குன்னா, அந்த குறிக்கோளே லைஃப் ஆன் எர்த் மஸ்ட் பிகம் த லைஃப் டிவைன். அன்றாட வாழ்க்கை, உலக வாழ்க்கை அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு தெய்வீக வாழ்க்கையாக மாற வேண்டும். அதற்கான அந்த சிந்தனையும் அந்த குறிக்கோளும் தெளிவாக இந்த பிரேயரில் இருக்கிறது. இப்போ நான் ஆங்கிலத்தில் படிப்பேன், அதற்கு பிறகு சென்ட்ரல்ல இருந்து தமிழாக்கம் படிப்பாங்க. So I'll read the English version first. November 28, 1912. The outer life, the activity of each day and each instant, is it not the indispensable complement of our hours of meditation and contemplation? And is not the proportion of time given to each the exact image of the proportion which exists between the amount of effort to be made for the preparation and the realization? For meditation, contemplation, union is the result obtained, the flower that blooms. The daily activity is the anvil on which all the elements must pass and repass in order to be purified, refined, made supple, and ripe for the illumination which contemplation gives to them. All these elements must be thus passed one after the other through the crucible before the outer activity becomes needless for the integral development. Then is this activity turned into the means to manifest thee, so as to awaken the other centers of consciousness to the same dual work of the forge and the illumination. Therefore, are pride and satisfaction with oneself the worst of all obstacles. Very modestly, we must take advantage of all the minute opportunities offered to knead and purify some of the innumerable elements, to make them supple, to make them impersonal, to teach them forgetfulness of self and abnegation, and devotion and kindness and gentleness. And when all these modes of being have become habitual to them, then are they ready to participate in the contemplation and to identify themselves with thee in the supreme concentration. That is why it seems to me that the work must be long and slow, even for the best, and that striking conversions cannot be integral. They change the orientation of the being. They put it definitively on the straight path.
But truly to attain the goal, none can escape the need of innumerable experiences of every kind and every instant. O Supreme Master, who shinest in my being and each thing, let thy light be manifest and the reign of thy peace come for all. நவம்பர் 28, 1912. தியானமும் உள்ளம் ஆழ்ந்து ஒன்றலும் நிமிஷத்துக்கு நிமிஷம் நடைபெறும் வேலைகளால் ஆன புற வாழ்க்கையும் நம் பரமார்த்த வாழ்க்கைக்கு இன்றியமையாத அனுசரணைகள் அல்லவா? மேற்சொன்ன இரண்டையும் பயில இவை ஒவ்வொன்றிற்கும் நாம் தரும் அவகாசம் நம்மை ஆயத்தமாக்க நாம் எடுக்கும் முயற்சிகளுக்கும் நாம் அடைய போகும் சித்திக்கும் இடையே உள்ள தொலைவையே எடுத்து காட்டுகிறது. ஏனெனில் தியானம் உள்ளம் ஆழ்ந்து ஒன்றல் இரண்டிற்கும் பலன் பரம்பொருளுடன் ஐக்கியப்படல். இந்த ஐக்கியம் தானே மலரும் பூவை போன்றது. நிமிஷத்துக்கு நிமிஷம் நடைபெறும் வேலையோ எனின் அது கம்பர் பட்டறையை ஓக்கும். நம் இருக்கையின் கரங்கள் எல்லாம் அதன் மீது கிட்டப்பட்டு சம்மட்டி அடித்து அடிப்பெற்று மென்மை தூய்மை நயம் பக்குவம் ஆனவற்றை பெற்று உள்ளம் ஆழ்ந்து ஒன்றலினால் கிட்டும் போதத்தை அவை ஒவ்வொன்றும் பெற பூரண அருகதையை அடைகின்றன. பூரண சித்திக்கு வெளி செயல் இனி தேவையில்லை என்ற அளவுக்கு நம் கரங்களெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாய் தினசரி வேலையாய் மூசையில் புடம் இடப்பட வேண்டும். இதில் வெற்றி கண்டதும் மற்றவர்களும் இதே சித்தியையும் பூரண ஆத்ம போது நிலையையும் பெறுவதின் மூலம் பரமனை அவர்கள் மூலம் ஒளிரச் செய்யும் திருப்தி பணியில் நாம் ஈடுபட வேண்டும். நம் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரும் கேட்டை விளைவிக்கும் செருக்கு ஆகம் பாவம் இவற்றை அறவே ஒழித்து நம் இருக்கையின் எண்ணற்ற கரங்களில் நயப்படுத்த வேண்டியவற்றை நயப்படுத்தியும் அகந்தையை மறந்தும் விசுவத்தை நாட வேண்டியவற்றிற்கு அதை கற்பித்தும் பக்தி ஸ்ரத்தை நல்லெண்ணம் இனிமை பெருக்கு ஆனவற்றை அவற்றிற்கு ஊட்டியும் சிறியதோ பெரியதோ நமக்கு வாய்க்கும் எல்லா சந்தர்ப்பங்களையும் பக்தி ஸ்ரத்தையுடன் இப்பணிக்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சாதனை சித்தியான போதே நம் இருக்கையின் கரங்கள் உள்ளத்தில் ஆழ்ந்து ஐக்கியத்தை பெறவும் முழு ஏகாக்கிர சிந்தையில் பரமனுடன் ஐக்கியப்படவும் சித்தமாய் உள்ளன எனலாம். உத்தமர்களும் கூட இதே காரணத்தை கொண்டே இந்த சாதனையின் போக்கு நிதானமாய் இருக்க வேண்டியது அவசியம் என எனக்கு தோன்றுகிறது. எளிதில் கிட்டி நம்மை மலைக்க வைக்கும் சித்திகள் பூரணமானவை என எனக்கு படவில்லை. இவை நம் இருக்கைக்கு புதிய வழிப்பை தந்து நாம் சன்மார்க்கத்தை நாட உதவலாம். ஆனால் மேலே சொன்ன சதான முறையை நம் லட்சியமாம் உருமாற்றம் கிட்ட உதவும். சாதன முறையை நம் லட்சியமாம் உருமாற்றம் கிட்ட உதவும். என் இருக்கையிலும் யாவற்றிலும் ஒளிரும் பரமனே, நின் ஒளி ஒளிரட்டும், நின் சாந்தி எங்கும் நிலவட்டும். நன்றி சார். தேங்க்யூ. இந்த பிரேயர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி அன்னை அரவிந்தரை பார்ப்பதுக்கு முன்னாடியே 2 வருடங்கள் முன்னாடியே எழுதிய பிரேயர் இது. ஸ்ரீ அரவிந்தோ சொல்லியிருக்கார், ஆரம்பத்திலிருந்தே அன்னை சிறிய பெண்ணாக இருந்த சமயத்திலிருந்தே யோக வாழ்க்கையில் வந்த பிறகு அவருடைய பாதையும் என்னுடைய பாதையும் ஒன்றாகவே இருந்திருக்கின்றன. அவர் பாத்ஸ் were always the same. அன்னை அந்த பூர்ண யோகத்தை லட்சியமாக அப்போவே ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏன்னா ட்ரெடிஷனல் நம்ம யோகம் அந்த சமயத்திலே முக்திக்கு போற யோகமாக தான் இருந்தது. வாழ்க்கையை அரவணைத்து செல்லும் யோகமாக இல்லவே இல்லை. லட்சியம் எப்பவுமே இந்த உலக வாழ்க்கை பிறவியிலிருந்து முக்தி பெற்று பரமனுடன் ஒன்றாக ஒன்றிவிட வேண்டும் என்ற லட்சியம்தான் அந்த காலத்திலும் ஈஸ்ட்ல இருந்தது. அரவிந்தர் யோகத்தில்
அந்த இறைவனை இறை சைத்தன்யத்தை அடைந்த பிறகு திருப்பி உலக வாழ்க்கையில் வந்து அதை வெளிப்படுத்த வேண்டும், மேனிஃபெஸ்ட் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த லட்சியம் ஆரம்பத்திலிருந்தே அன்னையின் யோகத்திலும் இருந்திருக்கு. அதை நம்ம இதில் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் லைன் பை லைன் படித்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The outer life, the activity of each day and each instant, is it not the indispensable complement of our hours of meditation and contemplation? இது முக்கியமாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று. நான் ஆன்மீக வாழ்க்கைன்னு நிறைய பேர் வந்து வரும்பொழுது எத்தனை வேணுமோ எத்தனை நேரம் முடியுமோ முடிஞ்சா என்னோட தியானம் பண்றேன்னு தான் இருக்கா. தியானம் தேவை, ஆனா தியானம் மட்டுமே நம் பூர்ண யோகம் இல்லை. அந்த வாழ்க்கையை ஆரம்பத்திலிருந்து அரவணைத்து சென்றால்தான் நமக்கு வந்து இந்த யோகத்தில், அரவிந்தரின் பூர்ண யோகத்தில் படிப்படியாக முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கு என்ன முக்கியம்? The outer life, the activity of each day and each instant. ஒவ்வொரு நாள் நாம் செய்யும் அன்றாட வேலைகளும் ஒவ்வொரு நொடியும் தினசரி வாழ்க்கையில் நம்மளுடைய தியானம், நம்மளுடைய அந்த இறைவனை நோக்கி சிந்தனை, கான்டெம்ப்ளேஷன், இவற்றிற்கு இன்டிஸ்பென்சபிள் காம்ப்ளிமெண்ட். இரண்டு கைகள் போல, ஒரு கையால ரொம்ப விஷயம் பண்ண முடியாது, ரெண்டு கை இருந்ததுன்னா ரொம்ப விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த யோகத்தில் ஒரு புறம் தியானம், இறை சிந்தனை, கான்டெம்ப்ளேஷன், இன்னொரு புறம் அதை கூடவே நம் அன்றாட வாழ்க்கையில் அதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கிறதோ அதை ஆரம்பத்திலிருந்தே, சூப்பர்மைன் வந்தப்புறம் மட்டும் இல்லை, டிவைனோட யுனைட் ஆனப்புறம் இல்லை, ஆரம்ப படிக்கட்டுகளிலே ரெண்டையும் சேர்த்து அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். ஏன்னா வெளி வாழ்க்கை நம்மளுக்கு எனிவே இருக்கு, நம்ம தனியா ட்ரை பண்ண வேணும். தியானத்துக்காக நம்ம டைம் எடுத்து உட்காரணும். அன்றாட வாழ்க்கை எல்லோருக்கும் இருக்கவே இருக்கிறது. ஒரு பெரும் சன்னியாசம் வாங்கின்றவா அதை குறைத்துக் கொள்கிறார்கள். பெரும் தியானத்தை பக்கமே இருக்கா, வெளி விஷயங்களை பற்றி அவர்கள் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறதோ, ரேஷன் வாங்குறதோ, ஆதார் கார்டை புதுப்பிக்கிறதோ, அதுக்கு அவள் ரொம்ப கவலைப்படுறது. அது அவள் ஆசிரமத்தில் எதாவது தேவைப்பட்டா அவள் பண்ணிக்கோ, அவள் பாட்டுக்கு. அது வந்து அந்த யோகம். நம் யோகத்தில், and is not the proportion of time given to each the exact image of the proportion which exists between the amount of effort to be made for the preparation and realization. ஏன்னா யோகத்தின் ஆரம்பத்தில் ஆழ்ந்த தியானத்தில் நம்மளால 1 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துட முடியாது. நம்ம ட்ரை பண்ணாலும், அதனால ஆசிரமத்திலையும் குரூப்பா பண்ணும்பொழுது ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் தான் தியானம் வச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 4 தடவை பூஜை பஜனை அதெல்லாம் வச்சு இது இல்லை நம்ம இதுல. ஏன்னா அதுக்கு மேல தியானம் பண்ண விரும்புகிறவோ தானாவே வந்து சமாதியிலேயோ எங்கேயோ உட்காந்து நல்லா பண்ணிக்கணும். ஆரம்பத்திலே அந்த தியானத்தை எப்படி வளர்க்கிறது? நிறைய பேர் கேட்பா, சார் இந்த கான்சன்ட்ரேஷன் வர்றது கஷ்டமா இருக்கு, மைண்டு இங்க அங்க போறது, இங்க அங்க ஏன் போறது மைண்ட்? ஏன்னா நிறைய சிந்தனைகள் அன்றாட வாழ்க்கையை பற்றி வருகிறது. வாழ்க்கையை பற்றி அந்த எப்படி மெச்சூர் ஆயின்னு இருக்கு, ரேட்டெல்லாம் விழுந்து கொடுத்து இப்போ திருப்பி எஃப்டியில போடலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ல போடலாமா? தியானத்தில் உட்காரும் போது அந்த தாட் வரும். மாச ரேஷன் இன்னும் வாங்கல, நாளைக்கு நிச்சயமா போயாகும், அந்த மாதிரி ஒரு சிந்தனை. என்னோட போர்டு எக்ஸாம் வந்திருக்கு, வீட்டில் பையன் சரியாவே படிக்க மாட்டேன், இந்த மாதிரியே இருந்தானே அப்புறம் இவன் எங்க போறது, இவனோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆறது? எவ்வளவோ சிந்தனைகள் வருகின்றன, எவ்வளவோ விஷயங்கள். அது மைண்டை விட்டு போறது இல்லை, கண்ண முடின்னு விட்டு அதெல்லாம் காணாம போயிடுமே.
உள்ளதானே சுத்துறது. அவைகள் அடங்க வேண்டும் என்றால் தினசரி வாழ்க்கையில் நாம் புரிந்து கொண்டு, அதுக்கு மற்ற ரைட்டிங்ஸ் நிறைய இருக்கு. அரவிந்தர் அண்ணே எவ்வளோ விஷயங்கள்ல நம்ம டாக்ஸ்ல பார்த்துருக்கோம். ஒரு புறம் டிட்டாச்மெண்ட், என்னுடையது ஒன்றும் இல்லை என்கின்ற, ஏன்னா நான் யார், ரமண மகரிஷி அதுதானே அவரோட முழு யோகமே அதுல தானே இருக்கு, நான் யார் என்ற அந்த கொஸ்டின் மேல. எப்போ நீ புரிந்து கொண்டு விட்டாயோ, இவன் மனதளவில் இன்னும் அனுபூதி அளவில் இல்லாட்டு விட்டாலும் அந்த பரம்பொருளை தவிர வேற ஒன்றும் இல்லவே இல்லை, அதுதான் சோல் ரியாலிட்டி. அது அரவிந்தரும் கூறுகிறார், மற்ற யோகங்களும் கூறப்படுகிறது. ஏகம் சத், அதுதான் இருக்கிறது. அஞ்ஞானம் என்பது அதை புரிந்து கொள்ளாமல், என்றால் நம்மளுடைய சென்சஸ் தனித்தனியாக பிரித்து பிரித்து தான் காமிக்கிறது. மைண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் a consciousness of division. அது ஒரு யூனிவர்சல்னு சொன்னா கூட 10 விஷயத்தை சேர்ந்து வச்சு, அந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் மைண்டுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. மைண்டுக்கு மேல போகணும் காஸ்மிக் கான்சியஸ்னஸ். மைண்டு 1000 விஷயமா இருந்தா 1000 சேர்த்து வச்சு, அது அதை ஒன்றாக பார்ப்பதில்லை, இந்த 1000 ஒரு கூட்டமா பார்க்கறது. The mind is based on a consciousness of division. அதனால தான் அந்த முதல் விஷயத்தை இன்னர் கான்சியஸ்னஸ் அரவிந்தர் சொல்லும் பொழுது என்னன்னா, எந்த விஷயத்தை பிடித்து கொள்ள வேண்டும் என்றால், என் மனசுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டாலும் சரி, என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல எனக்கு மைண்ட் அதுதான் சொல்றது, நீ தனி, இந்த மரம் தனி, இந்த காக்கா தனி. என்னோட லைஃப் அதை பேசிஸ் வச்சுதான் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அந்த அன்னையுடைய அந்த நம்ம ஆசிரமத்துல படிக்கட்டுல போகும்போது எழுதியிருக்கு இல்லையா, கிளிங் டு ட்ரூத்னு. எந்த ட்ரூத்து? என் மனது அஞ்ஞானத்தில் இருக்கிறது, அதற்கு உண்மையான பரம்பொருளின் ஞானம் கிடையாது, சத்தியத்தின் ஞானம் கிடையாது. ஆனாலும் நான் இந்த விஷயத்தை எப்பொழுதுமே என் மையத்தில் வைத்திருப்பேன். அந்த ஒரே பரம்பொருள் தான் ஒரே சத்தியம், நான் வேறில்லை, ஐ எம் நாட் அனதர். இந்த பரம்பொருளின் வெளிப்பாடு, மேனிஃபெஸ்டேஷன், ஒன் மேனிஃபெஸ்டேஷன் இன் அன் இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் த சேம் சச்சிதானந்த, நான் வேறில்லை என்று. வேதங்களின் மகா வாக்கியங்கள் தான் இந்த சத்தியம். அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, சர்வம் கல்விதம் பிரம்மன். நான் அதே பரம்பொருளான பிரம்மன் தான், நீயும் அதுதான், சர்வமும் அதுதான், அதை தவிர வேறொன்றுமே இல்லை. அந்த தாட்டை நம்ம பிடித்து கொண்டு லைஃபை வாழ ஆரம்பித்தால் அதுதான் முதல் கட்டம், முதல் படி. ஏனென்றால் ஃபார் மெடிடேஷன், கான்டெம்ப்ளேஷன், யூனியன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் டைம். அதன் மூலமா நீ போனேன்னா ஒரு இதுல எந்த விதமான யூனியன், எல்லாத்தையும் விட்டுட்டு இது முன்னாடியே உனக்குள் இறைத்தன்மை புரிந்திருக்கிறதோ உன்னுடைய ஆன்மா, அதை அங்க நீ கலந்து விடுகிற, இரண்டர கலப்பது. அதுதான் மெடிடேஷனின் மூலமாக. எக்ஸ்க்ளூசிவா மெடிடேஷன் மட்டும் பண்ணிட்டே இருந்தா அதுதான், அதுவும் ஈஸி இல்லை. ஏன்னா திருப்பி சொல்ற மாதிரி அன்றாட வாழ்க்கையோட இதுல உன்னுடைய அந்த அளவுக்கு வைராக்கியம் வரலன்னா மைண்ட் அந்த அளவுக்கு மெடிடேட் பண்ண முடியாது. அது ஏதோ ஒரு பெரிய ஞானியாக பிறந்த சமயத்திலே எவ்வளவு விஷயங்களை கூட்டி கொண்டு வந்த மாதிரி ரமண மகரிஷி மாதிரி ஒருத்தர் 16 வயசுல ஒரே மெடிடேஷன்ல அந்த பரம்பொருளை பிடிக்க முடியும், அவரால் முடியும். நார்மலா அந்த முக்தி தேடும் மக்களும் வாழ்நாள் முழுதும் மெடிடேஷன் பண்ணி பண்ணி ஓரளவுக்கு ஒரு நிம்மதி, ஒரு அளவுக்கு வைராக்கியம் வந்தாலும் அந்த பரம்பொருளை உடனே பிடித்து விட முடியல. அப்ப மகாயோகியாக ஆக முடியாது. அதனால மெடிடேஷன், கான்டெம்ப்ளேஷன், யூனியன் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் டைம். The flower that blooms. The daily activity is the anvil on which all the elements must pass and repass in order to be purified, refined, made supple and right
for the illumination which contemplation gives to them. எந்த அளவிற்கு அந்த சத்தியத்தை நீ அன்றாட வாழ்க்கையில் பிராக்டிஸ் செய்கிறாயோ, தானாகவே அந்த வெளியில் இருக்கும் இருள், அந்த அழுக்கு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீ உட்காருவாய் தியானத்தில், அப்படியே அந்த பரம ஒளி உனக்கு நிச்சயமாக சித்தியாகும். ஏன்னா அது இருளாகின்று விட்டது, அஜ்ஞானம் போயிட்டு. எது ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்ததோ அந்த டிஸ்டர்பன்ஸ், இன்னும் எல்லா டிஸ்டர்பன்ஸும் போயிட்டு இருக்கு. நாட் ஓன்லி த கரண்ட் பட் ஈவன் வித் ரிகார்ட் டு த ஃபியூச்சர். நம்ம என்ன ஃபியூச்சரை பத்தியே நிறைய விஷயம் யோசிச்சு அதனாலே டிஸ்டர்ப் ஆகும். அதனாலதான் அன்னை கூறியிருக்கிறார், in peace and silence the eternal manifests. Allow nothing to disturb you and the eternal will manifest. Have perfect equality in the face of all and the eternal will be there. கடைசி லைன் கீதையோட இந்த மையம், சமத்துவம் யோகம் உச்சத்தை. முழுமையாக உனக்கு எல்லாமே சமம்னு ஆயிடுத்துனா நீ அது only possible when you are in the consciousness of the supreme truth, the only truth. அதை எப்படி டெஸ்ட் பண்றதுன்னா, ஹையர் மைண்ட்ல ஒரு அளவுக்கு இந்த விஷயத்தை அது ஏற்றுக்கொள்ளும். நம்மளுடைய வேதங்கள் கூறியிருக்கின்றன, எல்லா யோகிகளும் கூறிய, திருமூலர்லேருந்து ஆரம்பிச்சு சதாசிவ பிரம்மேந்திராலேருந்து எடுத்து பரமாச்சாரியாலேருந்து எடுத்து எல்லாருமே இதை தான் கூறிய, ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி. அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு மைண்ட் ரெடியா இருக்கு. பட் we are talking here about practical progress to our goal. எப்படி அந்த பிராக்டிக்கலா நாம அந்த ஞானத்தை உபயோகப்படுத்தி நம்முடைய லட்சியமான இறைவனை அடைய முடியும் என்பதற்கு all the elements must pass and repass. அது என்ன? பஸ்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு கண்டக்டர் நம்ம கிட்ட ரூடா பிஹேவ் பண்றான், ஏதோ சொல்றான். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், நம்மளுக்கு அது உள்ள ஹர்ட் பண்ணும். சில சமயம் நாம திருப்பி அவனுக்கு பதில் அவன் மாதிரியே அவன் குரலே அவன் மேல ஒரு சத்தம் போட்டாலும் போடுவோம். அப்படி போடக்கூட முடியலன்னா உட்காண்டா அடுத்த அந்த 1/2 மணி நேரம் ஜெர்னில அதே உள்ள உறுத்தின்னு இருக்கும். அப்போதான் நீங்க அந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த இது போயிடணும் உள்ள இருந்து. நத்திங் டு டிஸ்டர்ப் யூ என்ன, இதுதான் எப்பவுமே ஒரு பிரசன்ன வதனமாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன விஷயத்தை நம்ம நினைவுல கொண்டு வரணும், அதே விஷயம்னு இந்த ஏகம் சத்து அவனோட வெளியில இருக்கிற அந்த ஒரு சின்ன ஒரு சர்ஃபேஷியல் பர்சன் தான் இந்த அவுட்டர் பர்சனாலிட்டி. அது பின்னாடி அவன் ரொம்ப கெட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, ரொம்ப நல்ல மனிதனாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபேமஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, ஒரு ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, எல்லார் பின்னாலேயும் எல்லோருக்கும் உள் இருப்பது அந்த பரமனான அந்த சச்சிதானந்தம் தான், இந்த டிவைன். இந்த டிவைன் எனக்கு ரொம்ப க்ளோஸ், அவரை நான் ரொம்ப விரும்புகிறேன். அதனால எனக்குள்ள அந்த நெகட்டிவ் ரியாக்ஷன் வந்தா அது அஜ்ஞானம். ஏன்னா டெஸ்டிங். அதான் ஒரு பக்கம் நான் சொல்றேன் எல்லாமே நீதான்னு அந்த பரமனை நோக்கி, சின்ன ஒரு விஷயம் வந்த உடனே எல்லாம் போயிடுறது அப்படியே. இந்த மூமெண்ட் தேர் இஸ் வேர் தே ஹேவ் டு பாஸ் அண்ட் ரீப். அப்போ என்ன, அரவிந்தர் அன்னை கொடுத்த சில மந்திரங்களை யூஸ் பண்ணணும். சத்யேந்திர சௌத்ரிக்கு ஆரம்பத்தில் கொடுத்து அப்புறம் சப்பக்லாலுக்கு இந்த மந்திரத்தை அன்னை கொடுத்தார், அரவிந்தர் கொடுத்த மந்திரத்தை. அது என்ன? ஓம் ஸ்ரீ அரபிந்தோ மீரா, open my mind, open my heart, open my life
your light, your love, your power. In all things may see the divine. பஸ்ல அந்த உட்காந்து அது உடுத்த ஆரம்பிச்ச உடனே இது நல்ல சான்ஸ் என்னோட இந்த அஜானத்துக்கு. மற்றவளை பத்தி கவலை இல்லை, ஏன்னா அந்த அஜானத்தோட லெவல்ல ஈகோ லெவல்ல ஒரு ரீசன் வரும், அவன் கத்தினா நான் கத்துவேன்னு. நீ எதுக்கா இங்க இருக்கிறாய்? அவன் மேல கத்தி அதே மாதிரி அவன் மாதிரியே வாழ்க்கையை பிறந்தோம் இறந்தோம்னு இருக்கிற அந்த வாழ்க்கைக்கான இல்லையே. எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, இந்த குறிக்கோளை அடைய வேண்டும் இல்லை, எனக்குள் மாற்றங்களை நான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் ப்ராப்ளம். அதான் என்னன்னா, there is a universal lower consciousness which keeps on repeating the same thing. எப்படி இதை விட முடியும்? அவன் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா, அவன் யாரு நான் யாரு? நான் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர், என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டான். அந்த லெவல்லே இருந்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு மேல போறதுக்கு எவ்வளவு இருக்கு. அதாவது நாம திருப்பதிக்கு மலைக்கு பயன்பட்டு போனா வழியில ஒரு ஆள் எதுவும் சொன்னானா அவனோட சண்டை போட்டு மலையை மறந்து போயிடுவோம் இல்லையே. நம்ம என்ன பண்றோம், அதை இக்னோர் பண்ணிடுறோம். ஏன்னா எனக்கு போகணும், கரெக்டால தரிசனத்துக்கு ரீச் பண்ணோம்னா இந்த மாதிரி வழியில 6 பேர் என்கிட்ட சண்டை பிடிச்சாங்கன்னா அதுதான் அங்கேயே மாட்டிக்கொண்டு இருந்து பிடிக்கிறோம். The daily life is the anvil where you get this opportunity. அதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, முழு பொறுப்பையும் இறைவனிடம் விட்டு விட வேண்டும். முழு பொறுப்பை எப்படி பிடிக்கிறது? அன்னே சொல்லியிருக்கிறேன், ஹேண்ட் ஓவர் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் டு த டிவைன். தி டிவைன் வில் புல் யூ அவுட் ஆஃப் ஆல் டிஃபிகல்டிஸ். இந்த சிந்தனை, இந்த டிஸ்டர்பன்ஸ், இந்த ஒரி எல்லாம் எங்கேருந்து வருது? என்ன ஆகும், எப்படி ஆகும்? அதுல தான் கீதையோட அகைன் நம்ம பார்த்தோம்னா அந்த இது ரொம்ப மக்கள் புரிந்து கொள்வதில்லை. பெரிய விஷயத்துக்கு தான் சொல்லியிருக்கேன், கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. இது வைராகியத்தோட விஷயம் இல்லை, இது ரொம்ப பிராக்டிக்கல், நம்மளுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் ஒரு டீச்சிங். ஏன்னா ரிசல்ட் இன் எனி கேஸ் இஸ் நாட் இன் யுவர் ஹேண்ட். எப்போ எந்த ரிசல்ட்டும் நார்மலி நடக்கும். நார்மலி மொபைல் ஆன் பண்ணா உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கும். எப்போது வரலன்னு நம்ம ஒரி பண்றோமா? சரி இந்த தடவை வரல, கொஞ்சம் பொறுத்து போனோம். அதே மாதிரி எப்படி அந்த கம்பெனி, அந்த ஏர்டெலோ அந்த ஜியோ கையில இருக்கோ, உங்க மொபைல்ல டாட்டா இன்டர்நெட் வரதோ இல்லையோ, உங்க வாழ்க்கையில என்ன வரும் என்பது இறைவனின் கையில் இருக்கிறது. அந்த இறைவனின் கையில் அதை விட்டு விட்டால் நம்ம அந்த வரியோட நம்மளுக்கு அதுக்காக ரிசல்ட் வராம இருக்காது. ஏன்னா என்ன சொல்லியிருக்கு, முயற்சி பண்ண வேண்டிய முயற்சியை நீ பண்ணு. முயற்சியே பண்ணாம இருந்தா நிச்சயமா எந்த நெகட்டிவ் ரிசல்ட்டும் கிடைக்காது. ஆனா முயற்சியை முழுமையாக நீ செய்து விட்டால் அதன் பின் கவலைப்படாது, என்ன ஆகும், எப்படி ஆகும். இதுதான் கர்மயோகம். இறைவனை அக்னாலஜ் செய்வது, அவனின்றி ஓர் அசைவும் கிடையாது. இது கூட நான் இன்னொரு குரூப்ல அந்த பழைய பாட்டு, இது பி.பி. ஸ்ரீனிவாசோட, அவனல்லால் ஒரு அணுவும் அசையாதுன்னு, ஒரு அணுவும் ஒரு இலையும் அசையாதுன்னு அந்த பழைய பாட்டு, இது பி.பி. ஸ்ரீனிவாசோட. பிரேம பாசங்கிற படம் நினைக்கிறேன், 1956 வந்தது. ரொம்ப வேர்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அதோட பாடலோட. ஜெமினி கணேஷ் நடிச்ச படம். பாடுறது ஒரு சாமியார் பாடுவார். அந்த விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது. அதை நாம எவ்ரி திங் யூ ஹேவ் டு பிராக்டிஸ். பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம், என்னடா ஆச்சு, நார்மலி 10 நிமிஷத்துல வந்துடும், முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கேன், பஸ் வரலையே, இன்னும் என்ன? அப்போ என்ன தாட், இறைவனிடம் விட்டு விடு. இறைவனுக்கு தெரியும் இன்று நடக்குமா நடக்காத. இறைவனிடம் விட்டு விட்டால் the best result will come. அது ஆசிரமத்தில் நிறைய சாதகர்கள் இதை அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறார்கள்.
நம்ம மைண்ட் ஒன்று பிளான் பண்ணா அந்த பிளானை இறைவனிடம் ஆஃபர் பண்ணிட்டு அந்த பிளான்ல சேஞ்ச் வந்து அது சேஞ்ச் வில் பி ஆல்வேஸ் ஃபார் த பெட்டர். இங்கிலீஷ்ல கூட சின்ன ஒரு சேயிங் இருக்குது மாதிரி, மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ். சில சமயம் நீ ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா விரும்பினாலும் காட் அதை கொடுக்கலன்னா அது ஒரு பெரிய அன்னை சொல்லியிருக்கா, இஃப் யூ கெட் வாட் யூ ஆஸ்க் ஃபார் ஃப்ரம் த டிவைன் இட் இஸ் கிரேஸ். If you don't get what you ask for from the divine, it's a greater grace. ஏன்னா உனக்கு தெரியாது, ஏதோ ஒரு விஷயம் அங்க இருந்திருக்கு, அது உனக்கு நல்லதில்லை, அதை தடுத்து நிறுத்தப்பட்டது. நீ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போற, ரொம்ப நல்ல ரேட்ல சீப்பான ரேட்ல கிடைக்கிறது, ரொம்ப ஆசை எப்படியாவது முடிக்கணும், லாஸ்ட் மோமெண்ட்ல அது தள்ளி போயிடுது. அப்போ ஒரு துக்கம். நான் இரவு அன்னைட்ட சொன்னேன், இந்த இது போய் இப்படி போயிடுத்து, கை விட்டு அந்த நழுவி போயிடுத்துன்னு அதை பத்தியே பாதி லைஃப்ல கவலைப்பட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு முன்னாடி என்ன தெரியாது, நீ வாங்கியிருந்தேன்னா அதுல பெரிய வில்லங்கம் வந்து அடுத்தது வாங்கினவனுக்கு ஒரு பெரிய வில்லங்கம் வந்து அவன் வந்து அந்த இதை வச்சு அவனோட லைஃப் சேவிங் ஸ்பாயில் ஆச்சு. அது உனக்கு தெரிய போறது இல்லையே. அதுதான் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட். முழு மனதுடன் நான் இறைவனிடம் எந்த ஒரு விஷயத்தை விட்டு விட்டாலும் omniscient, omnipresent, omnipotent divine knows what is best for me. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் all these elements must be thus passed one after the other through the crucible. ஒவ்வொரு விஷயம் அப்போ வந்து அந்த நம்ம படிச்ச அரவிந்தரின் வேர்ட்ஸ் அந்த அதனால அதுக்காக படிக்கணும். so that we can implement that. கோபம் வருது, வந்து விடுறது, அரவிந்தன் சொல்ல அதை பத்தி கவலைப்படாத, திருப்பி திருப்பி வந்து கொடுத்துன்னு ஒவ்வொரு தடவையும் நினைச்சுக்கோ, அது ஏன் வருது, ஏன் வர, எப்படி நிறுத்துறதுன்னு. அதுக்கு அரவிந்தரே கூறியிருக்கிறார், ஆங்கர் இஸ் நெவர் ஜஸ்டிஃபைட். யோக பாதையில் வந்து விட்டால், ஏன்னா மைண்ட் உங்களுக்கு நிறைய ரீசன் கொடுக்கும். இந்த அளவுக்கு நடந்திருக்கு, ஒரு மனுஷன் கோபம் வராதா இல்லையா, பெரிய ஞானம் மாதிரி நம்ம அதை கட்டி பிடிச்சிருக்கோம். என்ன நடக்கிறதோ இந்த இதுவே எனக்கு ஒரு க்ஷேத்திரம், டெய்லி லைஃப். அங்க நான் எதுக்காக இருக்கேன், so that I can progress. ஏன்னா என்னோட லட்சியம் ரொம்ப பெரிய லட்சியம், அது கிடைச்சி விட்டா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்போ மற்ற நாலேஜ் மற்ற லாஜிக் என்ன சொன்னாலும் ஐ வில் ரிமெம்பர் வாட் ஷேர் Aurobindo said. Anger is never justified. அதுக்கு இன்னொரு பக்கம் ஒரு ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி, ஒரு பாம்பை பார்த்து நீ கடிக்காத, எப்போது சீரணும். ஸோ வென் யூ திங்க் யூ ஹேவ் டு பி லிட்டில் ஸ்ட்ரிக்ட், அதுக்காக கத்த சொல்லலை, யூ கேன் பி ஸ்ட்ரிக்ட், பட் உள்ளேருந்து நீ எப்பவுமே சேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் பெரிய ஒரு இந்த டெய்லி லைஃப்ல இந்த ஆன்பில்ல செப்பனிடும் விஷயம். வெளியில் அங்கே தேவைப்பட்டதுனாலே நீ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பேசினாலும் உள்ளேந்து தட் இஸ் நாட் அஃபெக்டிங். ஏன்னா நமக்குள்ள எப்பவுமே பார்ப்போம், நம்ம நல்லா மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஃபீலிங் நல்லா இருக்கும். நாம யார் மேலேயா சத்தம் போட அவசியம் ஏற்பட்டு சத்தம் போட்டாலும் நம்ம உள்ளேந்து டிஸ்டர்ப் ஆகும். which means you are still in a consciousness where disturbances are taking place. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணுங்கிற அந்த கான்சியஸ்னஸ் வந்து விட்டால் அது எங்கேருந்து வருது, அந்த புரிந்து கொண்டு that the divine is the one and only true friend I have, the only true support I have. அதனாலதான் அரவிந்தர் ஒரு இடத்துல சாதகர்களுக்கு சொல்லியிருக்கிறார், டிபெண்ட் ஆன் த மதர் alone. ஏன்னா அன்னையிடம் முழுமையாக நீ இவன் பொறுப்பை ஒப்படைத்து விட்டால், வாழ்க்கையின் பொறுப்பை, நீ கவலைப்பட தேவையில்லை. நீ உன்னுடைய மைண்டை யூஸ் பண்ணனா நீ ஒரு அப்போ சின்ன ஒரு மனிதனாக ஆகிவிடுகிறாய். But when you depend on the mother, she can control everything. Only thing, understand that நீ வந்து ஒரு டிசைர்ஸ் ஆசைகளின் லிஸ்ட்டை வச்சுட்டு அந்த ஆசை ஒன்று பின்னாடி ஒன்று அன்னை கொடுத்துட்டே இருப்பான்னு நினைக்காது. அதுக்கான அன்னை இங்க இல்லை. அன்னைக்கு பாரபட்சம் கிடையாது. அஜானத்தில் இருப்பவர்களிடம் அந்த யூனிவர்சல் ப்ரோக்ராமிங்,
அதன் பேசிஸில் அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டியது சுகம் துக்கம் எல்லாம் வந்துட்டே இருக்கும். முழுமையாக இறைவனிடம் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டால் அதற்கு பிறகு நீ கவலைப்படவே தேவையில்லை. இட்ஸ் a journey, இட்ஸ் a sunlit path. எப்படி ஒரு பேக்கேஜ் டூர்ல ட்ரெக்கிங் புக் பண்ணிட்டா ஒவ்வொரு கேம்ப்லயும் உனக்கா சாப்பாடு வந்துடும், டென்ட் போட்டிருப்பா. நடக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. தனியா நீ பிளான் பண்ணனா அங்க போனப்புறம் உனக்கு சாப்பாடும் நீ தான் அரேஞ்ச் பண்ணணும், அகாமடேஷன் கிடைக்கல, எல்லாம் ஹோட்டல்லாம் முடிஞ்சு போச்சு, எங்க படுக்கிறது ஏன் படுக்கிறது அந்த கவலைகள் இருக்கு. அதெல்லாம் இறைவனிடம் முழுமையாக இந்த வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டால், ஏன்னா இந்த யோகத்தில் வாழ்க்கை இன்க்ளூடட். வாழ்க்கையில உனக்கு வெறுப்பு மாதிரி இந்த யோகத்தில் இறைவனின் அருள் இருக்காது. ஆனால் அந்த வாழ்க்கையிலிருந்து எந்த விஷயத்தில் நீ டிட்டாச் ஆகணும் அது ஆகிவிடும். ஏன்னா தட் இஸ் த பார்ட் ஆஃப் ப்ராப்ளம். தென் ஆஸ் த ஈகோ ஸ்லோலி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இறைவன் மூலமா நடந்தா நல்லா நடக்கிறது, நான் எதுக்கு உட்காந்துருக்கேன், எல்லாமே இறைவனை விட்டு விட வேண்டியதானே நம்மளுடைய ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூட் வந்துவிட்டா மனசுல பீஸ் தானவே வந்து பிகம் மோர் பீஸ்ஃபுல், மோர் காம். அப்போ மெடிடேட் பண்ணேன்னா தியானம் இருக்கும். அதனால all these elements must be passed one after the other through the crucible. Crucible-னா ஸ்பூடம். கீழே அந்த நெருப்பு இருக்கும், அந்த சூடு இருக்கும், அதுல எல்லாமே அப்படியே ஈவன் ஒரு மெட்டலை போட்டா கூட அது அப்படியே அங்க மெல்ட் ஆயிடும். Before the outer activity becomes needless for the integral development. கடைசியில் ஒரு நிலைமை வரும், அப்ப we don't need the outer activity because we are already purified. The divine is constantly with us. We understood the method of how to live this life. இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை ரொம்ப சுலபமாக புரிந்து கொண்டு விட்டோம். எப்படி நாம சொல்றோம் இல்லையா, ஒரு ட்ரெயின்ல உட்காண்டப்புறம் நீ உன்னோட மூட்டையையும் உன்னோட இதையும் தலையில வச்சுட்டு இருந்தேன்னா பாரம் தான். இறக்கி ட்ரெயின்ல வச்சுடணும். நீ கை ஃப்ரீ ஆயிட்டுன்னா ஜெர்னி என்ஜாய் பண்ணலாம். 5 லக்கேஜை கழுத்துல ஒண்ணு மாட்டி நடந்தா வந்த பிளாட்ஃபார்ம்ல அப்ப எப்படி இருந்தது? அதை இழுத்துட்டு கழுத்துல ஒரு லக்கேஜ், அது இங்கேருந்து விழறது, அங்கேருந்து ஒரு இடிக்கிறது, எல்லாம் பண்ணி விட்டா கம்பார்ட்மெண்ட்ல ஏறியாச்சு, யோக பாதையை ஆரம்பித்து விட்டாங்க. அதுக்கப்புறமா அதை விடமாட்டேன்னு நீ சொன்னா எல்லாரும் சிரிப்பா உன்னை பார்த்து, என்ன முட்டாளா இருக்கான் அவன், ட்ரெயின்ல தான் வந்தாச்சு, இதுக்கு தலையில ஒரு முட்டை கழுத்துல ஒரு முட்டை. அதுதான் செல்ஃப் கிவிங், வேற என்ன? பொறுப்பை கொடுத்து விடுகிறது. அதுக்காக நீ எல்லாத்தையும் அந்த பழைய சன்னியாசன்னா பணங்கினா எல்லாத்தையும் தூக்கி வெளியில போட்டு விட்டு நடக்கணும். இங்க நீ வச்சுக்காத. You don't have to worry about it. You don't have to keep it. It will be taken care of. Not only about property, also about your responsibilities. பொறுப்புகள், குடும்பத்தை நோக்கி, குழந்தைகளை நோக்கி பண்ண வேண்டியதை கரெக்டா பண்ண. நானே சொல்லியிருக்கேன், அதுல ஒன்றும் தவறே இல்லை. என்ன பண்ணணும், ஆனா கவலைப்படாது. முக்கியமா இந்த டெய்லி லைஃப் ஹேண்டில் பண்ண ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, பயம் போய்விடும், கவலைகள் போய்விடும். லாஜிக்கல் விஷயம். கவலைப்படுறதுனால விஷயங்கள் இம்ப்ரூவ் ஆக போறது இல்லை, ஒன்னதான் அது அஃபெக்ட் பண்ண போறதே தவிர என்ன ரிசல்ட் வருதோ அது வரும். எக்ஸாம் எழுதிட்டு 2 மாசத்துக்கு அப்புறம் ரிசல்ட்னா அந்த 2 மாசம் நீ மைண்டை ஃப்ரீயா வச்சுட்டு ஆட்டிடியூட் யாருக்கு சரியா இருக்கும், ரிசல்ட் வரும்போது தெரியும். ஐஐடில பாஸ் கிடைச்சதா இல்லையா, நீட் பாஸ் ஆனேனா இல்லையா, ரிசல்ட் இனிமே என்ன பண்ண முடியும்? 2 மாசம் முன்னாடி நீ வேலை பண்ண, நல்லா ட்ரை பண்ண, எவ்வளவோ எழுதி வந்தா செக் பண்ண. அப்பவும் 2 மாசம் வருமா வராதா, எப்போ ஏது
இவ்வளோ நம்மளுடைய எனர்ஜி நாம வேஸ்ட் பண்றோம். எங்க நம்மளுக்கு ஈவன் நார்மல் புத்தி சொல்றது பிரயோஜனம் இல்லை, நீ இந்த மாதிரி கவலைப்பட்டது. பட் சில விஷயங்கள் நார்மலி நமக்கு என்ன சொல்லணும்னா, இந்த விஷயத்துல கொஞ்சம் கவலை இருக்கத்தானே வேணும். ஃபியூச்சரை பத்தி 5 வருஷத்துக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுக்காக இன்கம் லீவ் இட் டு த டிவைன் டிசிஷன்ஸ் ஹி வில் டேக். அன்னை சொல்லியிருக்கேன், எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு நீ ஆஃபர் பண்றேன்னு டீட்டெயிலா சொல்லு. இப்படி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டையோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட்டையோ போய் என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, இதான் என்னோட ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், என்ன பண்றதுன்னு தெளிவா கேட்டா பதில் கிடைக்கும். யூல் ஃபைண்ட் சடன்லி எவ்வளோ விஷயங்கள் எதிர்பாராத விதத்தில் உன்னுடைய அந்த விஷயம் மாறி எவ்வளவோ பெட்டரா நடக்கும். ட்ரஸ்ட் இருக்கணும். அதனால இந்த யோகத்தில் அரவிந்தர் என்ன குறிக்கிறார் என்றால், give all you are and all you have. Nothing more is asked for, but nothing less. நீ உள்ளே இருந்து மனது, உணர்ச்சிகள், உடல் இவை முழுமையாக கொடுத்து விடு. இவை மட்டுமல்ல, உன்னோட பேங்க் அக்கௌண்ட், பேங்க் பேலன்ஸ், கேரியர், ஃபேமிலி எல்லாவற்றையும் கொடுத்து விடு. அதெல்லாம் இருக்கும் உன்னை சுத்தி விட. பட் இனிமே உனக்கு பொறுப்புல இந்த நம்ம கேரளா ராஜா மாதிரி ஆயிடலாம். ராஜா அந்த கேரளா ராஜா தான் சுவாதி திருநாள். ஆனா எல்லாத்தையும் பத்மநாப சுவாமி கொடுத்து விட்டார். சைக்கலாஜிக்கலி அவர் முழுமையாக வேலை செய்தார். தன்னுடைய பொறுப்புகளை நன்றாக வகித்தார். ஆனால் அவருக்கு அந்த டென்ஷன் இல்லை. நாளைக்கு ராஜ்யத்துல இது இருக்கு, அங்க ஏதோ நியூஸ் வர்றது, பக்கத்து ராஜாவுக்கு ஆர்மி அட்டாக் பண்ணுவோம். அது இப்போ இந்த காலத்தில் ரீசெண்டா ஃபாலோ பண்ணவர் மெட்ரோமேன் ஸ்ரீதரன். அவருக்கு பகவத்கீதைனா அவர் கூடவே எப்போ இருந்தது. இப்போ கூட அவர் இப்போ வில்லேஜில் இந்த ஓல்டேஜில் ஐ திங்க் இது அபவுட் 90 அந்த கீதையோட சத்சங்கம் தான் பண்றாங்க. அதனால அவருக்கு ப்ரெஷரே வர்ற, அவருக்கு கவரே இல்லை. எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும். அந்த கான்ட்ராக்ட் அவனுக்கு கூட இவனுக்கு கூட கோடிக்கணக்கில் கான்ட்ராக்ட் மெட்ரோன்னா கட்டும் பொழுது அவர் நிம்மதியா இருந்தார். ரூலும் 9 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சா 6 மணிக்கு ஃபினிஷ் பண்ணிடுவார் அவர் வேலையை. அவருடைய வேலை திறனை இன்றும் மெச்சுகிறார். அவர் இல்லைன்னா இந்த டெல்லி மெட்ரோவாட்டம், இந்த மெட்ரோவாட்டம் எந்த மெட்ரோவும் கட்டப்பட்டு இருக்காதுன்னு அந்த அளவிற்கு அவரை மெச்சின அதே பாலிட்டிஷியன். அவருக்கு எங்கேருந்து வந்தது? பொறுப்பை இறைவனிடம் கொடுத்து விட்டார், ரிசல்ட்டை இறைவனிடம் விட்டு விட்டார். தன்னை பற்றி கவலைப்படவில்லை, இறைவன் பார்த்துப்பான். கீதையில சொல்லியிருக்கேன், அனன்யாஸ் சிந்தையந்தியோமா தேஜனாக பரியுபாசத்தை தேஷாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமி. என்னை அந்நியன் என்று நினைக்காமல் என்னிடம் இருப்பவர்கள் அவர்கள் மேலே நல்ல கதிக்கு சென்று விடுவார்கள். அவர்களுடைய அன்றாட பொறுப்புகளை, யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன அர்த்தம்? நானும் அந்த பரமனும் வேறில்லை, அவனுடைய அம்சம்தான் நான். அவன் தன்னோட அம்சத்தை பார்த்துக்க மாட்டானா? அதற்கு தேவை அந்த விஷயத்தை நான் விடாமல் பிடித்துக் கொள்ள வேண்டும். I must cling to truth. அதுக்கு செகண்ட் ஸ்டெப், அதை வாழ்க்கையில் கொண்டு வரும்பொழுது ரிமெம்பர் அண்ட் ஆஃப், இறைவனை அன்னையை நினைவில் கொண்டு சின்ன சின்ன விஷயங்களையும் பொறுப்பை ஹேண்ட் ஓவர் செஞ்சு. இன்னைக்கு ஒரு வெஜிடபிள் பண்றேன்னா, இன்னைக்கு கத்திரிக்காய் துவையல பண்றதுக்கு முன்னாடி ஆஃபர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கவலை கிடையாது. இல்லைன்னா கொஞ்சம் அந்த கத்திரிக்காய் சரியில்லையே, 5 நிமிஷம் அங்கே போனேன், கொஞ்சம் அதிகமா இப்போ இதா எடுத்து தீஞ்சு எடுத்தா, எந்த கவலையுமே இல்லை, கரெக்டா பண்ணும். மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்தா வேலை ரொம்ப நல்லா நடக்கும். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராது, ஃபோக்கஸ் கிளியரா இருக்கும்.
அதனால தான் படிப்படியாக நம்மளுடைய பிரகிருதி, மென்டல் கான்சியஸ்னஸ், வைட்டல் கான்சியஸ்னஸ், பிசிக்கல் கான்சியஸ்னஸ், உடல் ஆரோக்கியம், they get purified. They are no longer affected by adverse influences. Protection. Purify some of the innumerable elements. என்ன கிடைக்கிறது? We must take advantage of all the minute opportunities. சின்ன opportunity daily life offered to knead and purify some of the innumerable elements. அதுதான் ப்ராக்ரஸ். செல்ஃப் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்றாரு, அதோட 10 மடங்கு இங்க நடக்கும். மேக் தம் இம்பர்சனல். இம்பர்சனல்னா ஈகோ பேஸ்டா நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் நம்மளுடைய வாழ்க்கை இருக்காது. டீச் தம் ஃபர்கெட்ஃபுல்னஸ் ஆஃப் செல்ஃப் அண்ட் அப்னகேஷன். எப்பவுமே தன்னை பத்தியே கவலைப்பட வேண்டிய அந்த விஷயம் இருக்காது நம்மளுக்கு. கூடவே வளர்வது என்ன? டெவோஷன் அண்ட் கைண்ட்னஸ் அண்ட் ஜென்டில்னஸ். we become better human beings. And when all these modes of being have become habitual to them, நம்ம ட்ரை பண்ணாமே தானாகவே அந்த நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹார்மோனியஸா இருக்கும். and to identify themselves with the supreme. அப்போ ஏன்னா இதோட பேசிஸே அந்த இறைவனுடன் நான் அம்சமாக இருக்கிறேன் என்று இருக்கும்போது, அந்த இறைவனை மெடிடேட் பண்ணும்போது தானாகவே அந்த ஐடென்டிஃபிகேஷன் சீக்கிரமா ஏற்படும். That is why it seems to me that the work must be long and slow. நம்ம ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டெய்லி லைஃப் தினம் கிடைக்கிறது. இத்தனை ஒரு ஆட்கள் நம்ம அந்த விஷயத்தை நம்ம யூஸே பண்ணாம இருந்துட்டு என்ன நம்ம வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ப்ராக்ரஸே ஏற்படலன்னு கேட்டால் அது யாரோட தவறு? டே ஆஃப்டர் டே, மூமெண்ட் ஆஃப்டர் மூமெண்ட் யூ ஆர் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ப்ராக்ரஸ் ஆன் த பாத். அதனால தான் அன்னை கூறுகிறார், அது பண்ணாமல் இருப்பதால் the work must be long and slow even for the best. திடீர்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஸ்ட்ரைக்கிங் கன்வர்ஷன்ஸ் cannot be. ஏதோ ஒரு விஷன் தெரிஞ்சது, ஒரு ஒளி தெரிஞ்சது, கண்ண முடின்னு நான் மெடிடேட் பண்ணும்போது தெரிஞ்சது, அதை பற்றே நான் ரொம்ப பெரிய ஆளாயிட்டேன்னு நினைச்சுட்டேன்னா நான் தான் முட்டாள். அதனால ஒரு enthusiasm வரும். they change the orientation of the being. ஏதோ நடந்தது, they put it definitively on the straight path. அப்போ வந்து அது சரி, எனக்கும் ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்குங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்ல தீவிரமா பண்ணுவேன். But truly to attain the goal, none can escape the need of innumerable experiences of every kind and every instant. எவ்வளோ விஷயங்கள் சேர்ந்து என்னை செப்பனிடுகின்றது. அல்டிமேட்லி என்னை செப்பனிடுவது இந்த டெய்லி லைஃபை ஆன்பிளாக நான் யூஸ் பண்ணும்போது நான் தான் என்னை செப்பனிட அது யூஸ் ஆகிறது. செப்பனிட்டு இரும்பு வந்து தங்கமா மாற வேண்டிய அந்த திருவுரு மாற்றம் கடைசியில் இருக்கு. அதனால கடைசியில சொல்றா அன்னைக்கு, ஓ சுப்ரீம் மாஸ்டர் who shinest in my being and each thing, let thy light be manifest and the reign of thy peace come forward. ஏன்னா ஓரளவு தாண்டியாச்சுன்னா அந்த ஏக்கம் சத்தான அந்த இறைவனுடன் ஒன்றிவிட்டால் அப்ப என்னுடையது நான் இல்லாதது என்று தனியாக பிரித்து பார்க்கவே முடியாது. The whole universe I see as the manifestation of the same divine who is also the reality of my own being. எது என்னுடைய உண்மையான நிலையோ அதேதான் எல்லா இடத்திலும் இருக்கும் பொழுது நான் எப்படி பிரித்து பார்க்க வேண்டும்? எனக்கா மாத்திரம் முக்தி, எனக்கா மாத்திரம் டிவைன் கான்சியஸ்னஸ் தனியா கேட்கறது. இந்த அஸ்வத்பத்தியிலே நம்ம சாவித்திரியில பார்க்கும்போது அந்த செயின் தானே வருது. He wanted for one and all. The divine mother வரம் கேட்கும்போது it want only for himself. அதே விஷயம் தான் சுப்ரீம் மாஸ்டர் பரமனே who shinest in my being, எனக்குள் மாத்திரம் நீ இல்லை,
and each thing. In all things may I see the revealing. என்ன கேட்கிறார் அன்னை நமக்காக? Let thy light be manifest and the reign of thy peace come for all. உன்னுடைய அந்த ஒளி அதிகரிக்கட்டும், பரவட்டும். and உன்னுடைய அந்த நித்தியமான அமைதி எல்லோருக்கும் கிடைக்கும். அதுதான் இன்னையோட பிரேயர். இதோட நான் முடிச்சுக்கொள்றேன்.